தமிழ்நாட்டில் வரலாற்று காணாத ஒரு பெரிய வாக்குப்பதிவு சாதனை 85% வரைக்கும் போயிருக்கு. வரலாறு காணாத பதிவு அதெல்லாம் கிடையாது. அதிகபட்ச பதிவுன்னு பார்த்தீங்கன்னா 2016 தான். நான் கூட மத்தியானம்லாம் பதிவு ஆகுறத பார்த்துட்டு என்ன நினச்சேன்னா, விஜய் ஃபேக்டரி பயங்கரமாக வேலை செய்யுது. அநேகமாக 90, 94 வரைக்கும் போயிடும். அப்போ ஈஸியாக 30, 40 சீட்டு விஜய் கிடைச்சிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி நடக்கலை. நானே 98ன்னு நினச்சேன். 90 கூட தொடலை. 85 தான் சராசரி. அதனால இது விஜய் ஃபேக்டரி ஒரு காரணியாக அமைஞ்சிருக்கு தவிர, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எந்த தடவையும் இல்லாத அளவுக்கு இளம் வாக்காளர்கள் இந்த தடவை தான். வாதவெல்லாம் பேசியிருந்தாரு. இவங்க மக்களை ஊருக்கு போகக்கூடாம பண்றதுக்காகவே போக்குவரத்து துறையுடைய ஐஏஎஸ் அதிகாரிகளும் கைக்குள்ள வச்சுட்டு பண்றாங்கிற மாதிரியான பேச்சு இருந்தது. அவ்வளோ ஆதரவு அக்கறை இருந்தா தேர்தலில் நிற்காம 234 தொகுதியிலும் விஜய்க்கு பதில் அவர் சுற்றுப்பயணம் போயிடும். ஏன்னா தேர்தல் பரப்புரை செயலர் அவர் உகாந்திரி வில்லிவாக்கத்தில் போய் வில்லிவாக்கத்தை விட்டு ஒரு ஸ்டெப்பு கூட பக்கத்து தொகுதி கூட போகலாம். சில நடிகர்லாம் நாங்களே பேசுறோம்னு சொன்னவங்க கூட இவங்க பர்மிஷன் கொடுக்குறாங்க. தலைமையிட்ட கேட்டா ஜெகதீஷ் போன்றவர் இருக்காங்களா, அவங்க மூலியமா தானே அதெல்லாம் வேணாம்னு தடுத்துட்டாங்க பல நடிகர்கள். இவ்வளவுதான். அப்போ அந்த உதவியும் கிடையாது, பண உதவி கிடையாது. பணம் வாங்கின கட்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்சி. அதனால ஆதவ அர்ஜுனா சொல்றதுக்கான எந்த தகுதியும் கிடையாது. விஜயோட ட்ரெண்ட் இருக்கு, விஜய் ட்ரெண்ட்லயே தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. விஜய் தான் ட்ரெண்ட், விஜய் தான் ட்ரெண்ட், விஜய் தான் ட்ரெண்ட் செட்டர், விஜய் தான் ஸ்பாயிலர், விஜய் தான் இந்த தேர்தல். பல தேர்தலில் காங்கிரஸ் மற்றவர்கள் பண்ணுவோம், இந்த தேர்தல் விஜய் தான். விஜயை மையப்படுத்தின விஜய் எலெக்ஷன் தாவேக மையப்படுத்தி. அவங்களுக்கு வேணா அவங்க சக்தி தெரியாம இருக்கலாம். அவங்களுக்கு அவங்க சக்தி தெரிஞ்சே திமுக அழிஞ்சதுதான். ஆனால் அறியாமை, அவங்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லை. தெரிஞ்சு அவங்க இறங்கி இருந்தாங்கன்னா இந்த பர்சன்டேஜை கூட்டியிருந்தா சீட்டு எண்ணிக்கையை கூட்டியிருக்கோம். அது பலருக்கும் தொங்கு சட்டசபை லெவல் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் பணமும் பயங்கரமா விளையாண்டுச்சுன்ற மாதிரி. பணம் விளையாடியது என்பதை விட ரெண்டு கட்சியுமே கொடுத்துருக்காங்க. 3 கட்சியும் 2 கட்சியும் 3 கட்சியுமே கொடுத்துருக்காங்க. தாவேகாவும் பல இடங்களில் கொடுத்துருக்காங்க. அரப்பூர் ஜெயராமன் கூட ரொம்ப வேதனை தெரிவிச்சிருந்தார். இப்படி ஒரு கொடூரமான தேர்தலை பார்த்தது இல்ல. ஆமா, ஜெயராமன் அவங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் கூட 1000 ரூபாய் தொகுதி கொடுக்குறாங்க கீழ்வேலூர்லாம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் நான் போட்டிருந்தேன். அந்த கூடன்ற வார்த்தை இருக்குல்ல, இதுதான் இவ்வளவு நாள் அந்த தியாக தலைவர்கள் வாங்கி வச்ச பேரு. அதை கூட ரொம்ப ஈஸியா இன்னைக்கு காலி பண்ணிட்டீங்க, பார்த்துக்கங்க. அவ்வளவுதான். புரோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் வரலாற்று காணாத ஒரு பெரிய வாக்குப்பதிவு சாதனை 85% வரைக்கும் போயிருக்கு. இத்தனை வருடங்கள் இல்லாத அளவுக்கு. இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. எஸ்ஐஆர் குறிப்பா ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் விஜய் பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஓட்டர்கள், அந்த வாக்காளர்கள் அதிகமாக போட்டதுனால புது ஓட்ஸ்லாம் நிறைய உழுந்திருக்கு. அதனால அதிகமாக இருக்கின்ற நிறைய பார்வைகள் இருக்கு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள்? வரலாறு காணாத பதிவு அதெல்லாம் கிடையாது. அதிகபட்ச பதிவுன்னு பார்த்தீங்கன்னா 2016 தான் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடிலாம் அந்த அளவுக்கு கிடையாது. 2016 தான் 66 லட்சம் எக்ஸ்ட்ரா வந்தது, 72%. இதில் என்ன விஷயம்னா பர்சன்டேஜ் கம்மி இல்லையா? அதுதான் சொல்ல வரேன். பர்சன்டேஜ் எப்படி ஏறுதுன்னா, 100 பசங்க ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க, அதில் 72 பசங்க தான் வர்றாங்க, 28 பசங்க வரல. அப்படின்னா 72 பேர் தான், 72% தான் நம்ம பார்ப்போம். அதில் 16 பேர் நிரந்தரமாக வரல, ஆனால் அவங்களே சேர்த்து 100 பேரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா அது பர்சன்டேஜ் 72 தான் இருக்கும். 16 பேரை நிரந்தரமாக இல்லாதவங்க எதுக்கு வைக்கிறீங்க கணக்கு அப்படின்ட்டு 12ஐயும் 72 கூட்டினா 84 தான் இருக்கும். அதை 100 ஆக்குனீங்கன்னா பர்சன்டேஜ் எகுறோம். அந்த மாதிரி எஸ்ஐஆரில் கிட்டத்தட்ட 13% டெத்து, டபுள் என்ட்ரி, போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. அப்போ கணக்கு போட்டிங்கன்னா 13 கழிச்சுன்னா 87%. 87 100 ஆக்குனீங்கன்னா அந்த 87ல் 72% இருந்ததுல, அப்போ 100 ஆக்குனீங்கன்னா அந்த எக்ஸ்பான்ஷன் வரும்ல, அதுதான் இந்த 85%. நான் கூட மத்தியானம்லாம் பதிவாகிறத பார்த்துட்டு என்ன நினச்சேன்னா, விஜய் ஃபேக்டரி பயங்கரமாக வேலை செய்யுது. அநேகமாக 90, 94 வரைக்கும் போயிடும். இது வரலாறு காணாத ஒரு விஷயமா இருக்கும். இன்னொன்று, அந்த மாதிரி போச்சுன்னா இவன் 2 பேருக்குமே அடிப்படும். விஜய்க்கு சீட்டுகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு தொகுதியில் விஜய் ஃபேக்டரி இருக்குதுன்னா ஒரு 20,000, 30,000, 40,000 வாங்குறாருன்னா சீட்டாக கன்வெர்ட் ஆகாது. ஆனால் விஜய்க்காகவே உழுது வாக்கு, அந்த வாக்கு ஒரு 8% வரைக்கும் ஆகிட்டு 95% உளுந்துச்சு, விஜய் வாக்குகள் தான் எஸ்ஐஆரை தாண்டி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 60,000, 70,000 பதிவானதுன்னு அர்த்தம் விஜய்க்கு மட்டும். அப்போ ஈஸியாக 30, 40 சீட்டு விஜய் கிடச்சிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி நடக்கலை. நானே 98ன்னு நினச்சேன். 90 கூட தொடலை, 85 தான் சராசரி. பல தொகுதிகளில் 90, 92ன்னு ஒரு 26 தொகுதியில் என்னமோ வந்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக கொங்கு மண்டலம், மேற்கு மண்டலத்தில் மட்டும்தான். அதனால்
இது வந்து விஜய் ஃபேக்டர் ஒரு காரணியாக அமைஞ்சிருக்குது தவிர, இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எந்த தடவையும் இல்லாத அளவிற்கு இளம் வாக்காளர்கள் இந்த தடவை தான் 14,500,000. போன எலெக்ஷனில் 20,00,000 புது வாக்காளர்கள். அதனால் நம்ம ஆளுங்க என்னன்னா, ஒருத்தர் சொன்னால் எல்லாரையும் சொல்லிடணும், எதையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு. இளம் வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க. வாக்காளர் இன்னொன்று ஒரு கூத்துலாம் நடந்தது பார்த்தீங்களா? ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வர்றது, இந்த பஸ் ஏற போகிறது, இது ஏர்போர்ட்டில் வர்றது பார்த்தீங்களா? எந்த தடவையும் இல்லை. என்ன ஏர்போர்ட்னா இறங்கி வரதான் செய்வாங்க. ரயில்வே நிறைய பேர் ஸ்டேஷன் வெளிநாடுகள்லேருந்து வந்து இந்த வாட்டி வந்து விசிபிலிட்டி கிடைச்சிருக்கு அவங்களுக்குலாம் சோசியல் மீடியானால. வார்னால சவுத் இந்தியாவில் குறிப்பாக தமிழகம், கேரளாவில் அதிக பேர் ரிட்டர்ன் ஆகிருக்காங்க. ரெண்டாவது, இது வெக்கேஷன் டைமு. இயற்கையாகவே வருஷந்தோறும் 36,00,000 பேர் உள்ளே வருவாங்க சவுத் இந்தியா சைட்லேயே சுற்றி பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி வர்றதெல்லாம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப பேர் மூத்த பத்திரிகையாளர் சொல்லணும் 25,00,000 பேர் உள்ளே வந்திருக்கிறார்கள். அவ்வளோ பேரும் அந்த 25,00,000 பேர் அப்போ எங்கே போனாங்க? நேற்று போட்டிருக்கணும்ல. அப்போ இது எல்லாமே முக்கியமான விஷயம், நிறைய பேரால வந்து ரீச் பண்ண முடியல, வீடுகளுக்கு போய் சேர முடியல ஹோம் டவுன்ஸுக்கு. ஏன்னா இங்கேருந்து பஸ் கிடச்சி கிளம்பாக்கத்துலேயே நிறைய பிரச்சனையாச்சு. இப்போ நைட்டு கோயம்பேட்டில் கிளம்பாக்கத்தில் பஸ் ஏறினவங்களால காலையில் வரைக்குமே வந்து சிட்டியை தாண்டி போக முடியாத ஒரு சூழலாக இருந்துச்சு. அதாவது இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சென்னையிலேருந்து வெளி மாவட்டங்களுக்கு பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி போகிறவங்க அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 12,00,000 பேர் வரைக்கும் வருவாங்க. நேற்றும் கிட்டத்தட்ட 14,00,000 சொன்னாங்க. ஆமாம், 14,00,000 14,00,000 வச்சிங்களா. நேற்றும் அதே மாதிரி வழக்கம் போல் இவர்கள் பஸ்ஸு எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியும். அப்போ அந்த மாதிரி போகாதவர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2,00,000 பேர் 3,00,000 பேர் இருப்பாங்க. அவ்வளோ கூட இருக்காது. அப்போ இதெல்லாம் போயிட்டு ஒரு தொகுதியில் பெரிய ரீச்சை கொடுக்கும். அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. அதனால் இன்னொன்று போகிறவங்க எல்லாம் வாக்களிக்க போகிறான்னு கிடையாது. நேற்று ஆரம்பித்து சண்டே வரைக்கும் அவனுக்கு திங்கக்கிழமை தான் ரிட்டர்ன் ஆகும். இப்போ 4-5 நாள் இந்த லீவை கொண்டாடுறதுக்கே ரொம்ப பேர் கிளம்பியிருப்பாங்க. லீவ்லாம் போட்டு ஒரு நாள் நடுவில் லீவு தானே மீதி நாள். அப்படி தான் வழக்கம் போல் சொதப்புறாங்கல்ல அவங்க பஸ்ஸு போக்குவரத்து. அந்த அது பர்டிகுலராக இவங்க பண்ணிட்டாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? இப்போ வாதவெல்லாம் வந்து பேசியிருந்தாரு. இவங்க வந்து மக்களை ஊருக்கு போகக்கூடாமல் பண்ணுறதுக்காகவே போக்குவரத்து துறையுடைய ஐஏஎஸ் அதிகாரிகளும் கைக்குள்ளே வச்சுட்டு பண்ணுறாங்கிற மாதிரியான பேச்சு. அப்போ பொங்கல் தீபாவளிக்கு இதே மாதிரி போராட்டம் நடக்குது. அப்போ என்ன சதி நடக்குது? வழக்கமாக சொதப்புனாங்க. இது அங்கே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 பேர் இருப்பாங்க அதிகபட்சம். இந்த ஃப்ளோட்டிங் வேணால் ஒரு 1,00,000 வரும் வந்து போகிறது அப்படிலாம் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல போராடுறதுன்னு பார்த்தா ஒரு 15,000 20,000 பேர் இருப்பாங்க. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு இது கிடையாது. ஆதவுக்கு என்ன அவ்வளோ ஆதவுக்கு அக்கறை இருந்தால் தேர்தலில் நிற்காம 234 தொகுதியிலையும் விஜய்க்கு பதிலாக அவர் சுற்றுப்பயணம் போயிருக்கணும். ஏன்னா தேர்தல் பரப்புரை செயலர் அவர் உகாந்திரி வில்லிவாக்கத்தில் போய் வில்லிவாக்கத்தை விட்டு ஒரு ஸ்டெப்பு கூட பக்கத்து தொகுதி கூட போகலாங்க. விஜய் கூட பெரம்பூருக்கு போனார், அவ்வளோதான். அவர் தேர்தல் பரப்புரை செயலர். நீங்கள் பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் அனாதைகளாக விடப்பட்டார்கள். இந்த தலைமையிலேருந்து எந்த உதவியும் கிடையாது. எந்த வித பேச்சாளர் கூட கிடையாது. நடிகர்கள் இருக்காங்கல்ல, இப்போ சில நடிகர்லாம் நாங்களே வந்து பேசுகிறோம்னு சொன்னவங்க கூட இவங்க பர்மிஷன் கொடுக்கல. அவங்க வேட்பாளர் அணுகிட்டான், அவங்க ரைட் நான் வரேங்கன்ட்டாங்க. அவங்க இருங்க ஒரு வார்த்தை எதுவும் கேட்டுக்கிறேன்ட்டு அங்கே விஜய்கிட்ட தலைமையிட்ட கேட்டால் ஜெகதீஷ் போன்றவர் இருக்காங்களா, அவங்க மூலிமா தானே அதெல்லாம் வேணான்னு தடுத்துட்டாங்க பல நடிகர்கள். சில பேர் வந்து இந்த ரெட் ஜெயிண்ட்டு மற்ற விஷயங்களுக்கு கொஞ்சம் பயந்து நமக்கு எதுக்கு வம்புன்னு இல்லைங்க வரதுக்கு ஆசை தான், பிரச்சனை நீங்களே புரிஞ்சுக்கிங்க அந்த மாதிரி. அப்போ எல்லா வகையிலுமே பேச்சாளர் கிடைக்கலங்க. ஒரே ஒருத்தர் பாவம் ஒன்று கண்ணே நம்ம நாஞ்சி சம்பத்து, அவர் எவ்வளோ தான் கொடுப்பாரு, வயசாகிடுச்சு அவருக்கு, இவ்வளோ தான். அப்போ அந்த உதவியும் கிடையாது, பண உதவி கிடையாது. பணம் வாங்கின கட்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்சி. அதனால் ஆதவ் அர்ஜுனா சொல்கிறதுக்கான எந்த தகுதியும் கிடையாது. எந்த தலைமையிலேருந்து இப்போ புசி ஆனந்தோ ஆதவ் அர்ஜுனாவோ இல்லை அருண்ராஜோ இல்லை இவங்க சொல்கிற தலைமை கழக நிர்வாகிகள் யாருமே எந்த வேட்பாளருக்காகவும் போய் பிரச்சாரம் பண்ணல. இதுதான் இவர்களுடைய லட்சணம். இதில் என்ன மக்களை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க? ஸோ இப்போ வந்து இந்த 85% வாக்குப்பதிவு அப்படின்னு நடந்திருக்க இந்த கூடிய சூழலில் இது எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது? ஏன்னா ஹங் அசம்பிளி வருன்றாங்க, இழுபறி பல தொகுதிகளில் இழுபறி வருன்றாங்க. ஏன்னா வந்து 1000லேருந்து 1,000 வாக்குகளுக்குள்ள வித்தியாசம், அந்த லோ மார்ஜின் பெட்ரிஸ் இது வந்து ரொம்ப அதிகமாகும் அப்படிலாம் கணிக்கப்படுது. நீங்கள் எம்ஜிஆர் காலத்துலேயே 77 அது நடந்திருக்கு. 4 முனை போட்டி அப்படிலாம் வந்துச்சுனால உங்களுக்கு இந்த 1000 2000 5000க்குள்ளன்றதே ஒரு 50-60 தொகுதி வரும். நீங்கள் சமீப வருடங்களாக பார்த்தீங்கன்னா 2011க்கு பிறகு நடந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இந்த ஸ்பிளிட் இருக்கும், இருமுனை போட்டி, மும்முனை 4 முனைன்னு. நீங்கள் 2016லேயே அதிமுக ஜெயித்த பல தொகுதிகள் ரொம்ப லோ மார்ஜின் தான். ஏன்னா போட்டி பிரிஞ்சிச்சு, ஓட்டு ஸ்பிளிட் ஆகிடுச்சு, மக்கள். அதனால் ரொம்ப இது. அதே மாதிரி 2021லேயும் பார்த்தீங்கன்னா 46 தொகுதி திமுக 1000லேருந்து 5000க்குள்ளே ஜெயிச்சிருக்காங்க
திமுக கூட்டணி கட்சிகள் 46 தொகுதி. அதே மாதிரி ஏடிஎம்கேவும் கிட்டத்தட்ட ஒரு 20-30 தொகுதி அந்த மாதிரி ஜெயிச்சிருக்காங்க. அதனால இந்த இது வந்து மாறாது. ஏன்னா கூட்டணி கட்சிகள் பிரிய ஆரம்பிச்ச உடனே ஓட்டு வந்து ரொம்ப நெக்கில் வரும்போது யாருக்கு இது வேட்பாளர் சில இடங்களில் தீர்மானிப்பாங்க, சில இடங்களில் வாக்குப்பதிவு தீர்மானிக்கும் கொஞ்சம் கூடுதல் குறைச்சல்னு. அந்த மாதிரி இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஐஆருக்கு பிறகு இந்த இது கூடியிருக்குது. கொஞ்சம் பேர் வாக்களிக்கணும்னு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அக்கறை வந்திருக்குது. அது ஒன்று. விஜய் ரசிகர்கள் போட்ட வாக்கு. விஜய் பிரிகிற வாக்குகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரதான சிறுபான்மை மக்கள், பட்டியலின மக்கள், அப்புறம் விஜய் போன தடவை விஜய் ரசிகர்கள் போட்டாது ஒரு இடத்துல ஒரு கட்சிக்கு போட்டிருப்பாங்கல்ல, ஒரு 5000 5% 6% இருப்பாங்க. அவங்க எல்லாம் திரும்ப விஜய்க்கே வாக்களிக்கிறது. இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20% 15%க்கு மேலே பிரதான இதுலேருந்தே அவர் பிரிக்கிறார். அப்போ இந்த சைடு வேறு ஆன்டி இன்கம்பன்சி இல்லை ஓட்டு மற்ற விஷயங்கள் பிரிக்கிறாருன்னா விஜய் வந்து ஒரு ஸ்பாய்லராக தான் இருக்கார் இப்போ வரைக்கும். இன்னும் ஆமாம், நேற்று பார்த்ததுலேயும் அப்படி தான் ஸ்பாய்லராக தான் இருக்கார், தவிர டெஸ்ட்ராயராக இல்லை. அவர் ஸ்பாய்லர் எப்படி பண்ணுறாருன்னா அவர் பிரிக்கிற வாக்குகள் எதிர் டீமுக்கு சாதகமாக, என்டிஏக்கு கூட சாதகமாக இருக்கலாம். அந்த மாதிரி தான் ஒரு நிலையை உருவாக்குறாரே தவிர அவருக்கு சீட்டாக கன்வெர்ட் ஆகுதுன்னா 1, 2 அந்த மாதிரி ரொம்ப பெருசாக கன்வெர்ட் ஆகிற மாதிரி நிலைமை இல்லைன்றது தான் நேற்று பார்த்தீங்கன்னா. இல்லாட்டி ஒரு 94 விஜயோட ட்ரெண்ட் இருக்கு, விஜய் ட்ரெண்ட்லேயே தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. விஜய் தான் ட்ரெண்டு, விஜய் தான் ட்ரெண்டு, விஜய் தான் ட்ரெண்ட் செட்டரு, விஜய் தான் ஸ்பாய்லர், விஜய் தான் இந்த தேர்தல். பல தேர்தலில் காங்கிரஸ் மற்றவர்கள் பண்ணுவாங்க, இந்த தேர்தல் விஜய் தான். இது விஜயை மையப்படுத்தின எலெக்ஷன், தாவேக மையப்படுத்தி தான். அவங்களுக்கு வேணா அவங்க சக்தி தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்கு அவங்க சக்தி தெரிஞ்சே திமுக அழிஞ்சது தான். ஆனால் அறியாமை, அவங்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லை. தெரிஞ்சு அவங்க இறங்கியிருந்தாங்கன்னா இந்த பர்சன்டேஜை கூட்டியிருந்தால் சீட்டு எண்ணிக்கையை கூட்டியிருக்கோம். அது பலருக்கும் தொங்கு சட்டசபை லெவலில் கொண்டு போயிட்டுருப்பாங்க. ஆனால் ஏனோ தானோ எனக்கு என்ன, ஏதோ நிற்போம். அதுவும் கடைசி டைம்லலாம் அவர்களுக்கு வேட்பாளரே கிடைக்காம யார் வர்றீங்களோ, அதனால தான் அந்த சேடப்பட்டியில் இது எடப்பாடியில் நடந்தது. திடீர்னு ஆளே இல்லை எடப்பாடியில், ஆனால் நம்ம ஆளுகிறாப்புல அப்படின்னு செங்கோட்டை ஒருத்தரை கூப்பிட்டு வர, அதாப்பா இப்படி இந்த கல்யாணத்துக்கு வந்தவன் மாப்பிள்ளையான கதை மாதிரி தான் இப்படி அவன் தகுதி என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன. எடப்பாடியில் ரொம்ப அதிகமான ஒரு போலிங் பர்சன்டேஜ், 90% மேலே வாக்குப்பதிவு. எடப்பாடின்னு இல்லைங்க, அதிக வாக்குப்பதிவுன்னு பார்த்தீங்கன்னா கரூரில் வீரபாண்டி, கரூர், பாப்பிரெட்டிப்பட்டி அந்த சைடு ஃபுல்லாகவே. குறிப்பாக அந்த எடப்பாடியில் இவ்வளோ சதவீதம் அதிகமான வாக்கு. எடப்பாடியை விட இதுதான் வீரபாண்டி தான் தொகுதி தான் அதிகம், கரூர் தான் அதிகம். அதில் வந்து எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்ட்ஸ் கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு? இவ்வளோ வாக்கு சதவீதம் வந்துருக்கு இல்லைங்க, அங்கே வேலை செய்கிறவங்க அதிகங்க. 4 மணி 5 மணிக்குள்ளே ஓட்டை போட்டு போயிடுவாங்க அந்த பகுதி மக்களுடைய இது. அதனால் இன்னொன்று அது நீங்கள் ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு அறிகுறியாக தான் பார்க்கணும். ஏன்னா அந்த சைட்லாம் ஒரு எழுச்சி வந்து வாக்களிக்கிறாங்க அப்படின்னா ஒரு மாற்றம் வரப்போகுதுன்றது தான். வாட்டில் வந்து வாக்குப்பதிவு பண்ணணுன்றது இஷ்டத்துக்கு இறங்கி பண்ணது தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த மண்டலங்கள் ஃபுல்லாகவே ஒரு மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் இருக்குது. இங்கே நகர்ப்புறங்கள் இப்போ சென்னைலாம் பார்த்தீங்கன்னா 84 அப்படின்னா என்ன காரணம்னா பெரும்பாலும் இந்த கேட்டட் கம்யூனிட்டிஸ்லேருந்து நிறைய இந்த வாட்டி வந்து ஓட்டு, நிறைய ஃப்ளாட்ஸ்லேருந்து மொத்தமாக இப்போ ஒரு 500 ஓட்டு இருக்குன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட 450-460 பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, வழக்கம் வராதவங்க. எஸ்ஐஆர் விஜய் ரெண்டுமே உங்களுக்கு பெரும்பாலும் வீட்டில் இருக்க குழந்தைகள் அம்மா அப்பாவை தள்ளிட்டு போய் ஓட்டு போடுறதுலாம் நடந்தது. குழந்தைகள் இல்லை, அந்த வளர்ந்த பசங்களை அம்மா அப்பாவை கண்டிப்பாக நீ ஓட்டு போடணும், இவங்களுக்கு தான் போடணுன்ற மாதிரி நெருக்கி தள்ளினதுலாம் இருக்குதுன்னு பலரும். என் ஃப்ரெண்டை ஒருத்தர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் எல்லாமே போன தடவை வேறு கட்சிக்கு ஓட்டு, இந்த தடவை குடும்பமே போய் தாவே காக்குன்றாரு. என்னங்க பேசுகிறீங்க இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், ஆமாங்க என் வீட்டு சின்ன பொண்ணு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிடுச்சு, உங்கள் சின்ன பொண்ணை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுங்க, இதெல்லாம் எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு. என்னன்னா இந்த மாதிரி தான் நடக்குது பெரும்பாலும் நடங்கல. சரி இந்த தடவை ஒரு தடவை, அதாவது அவங்க ஓட்டை எப்படி நினைக்கிறாங்கன்னா கடைசி நிலவரம் வரைக்கும் யாருக்கு போடுறது, என்ன பண்ணுறது, இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபேக்டரை தான் உங்களுக்கு பணம், இல்லாட்டி அந்த தெருவில் இருக்கிற ஒரு நல்ல மனுஷராக இருப்பார் கொஞ்சம் இது பணமும் பயங்கரமாக பணம் விளையாடியது என்பதை விட 2 கட்சியுமே கொடுத்துருக்காங்க. 3 கட்சியுங்க, 2 கட்சின்றீங்க, 3 கட்சியுமே கொடுத்துருக்காங்க. தாவேகாவும் பல இடங்களில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பணம் விளையாடுச்சுன்றதை விட பணம் விளையாடுது அப்படின்னு புகார் கொடுக்கறதுக்கு ஜனங்க ஆர்வப்படல. ஏன்னா புகார் கொடுத்தாலும் பெருசாக அதுக்கு நடவடிக்கை இல்லை. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்னும் பல இடங்களில் புகார் கொடுத்த உடனே பணம் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணப்படுகிறது. எனக்கே ஒரு சொந்த அனுபவம் இருக்குது. நம்ம நண்பர் ஒருத்தர் ஒரு பெரும் தொகையை பார்த்துட்டு புகார் கொடுக்குறாரு, ஒன்றும் நடக்கலை, பணம் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுவீங்க?
அதனால நடுவுல இங்க மயிலாப்பூர்ல தாவேக்கு ஆதரவாளர் அந்த திமுக வேட்பாளருடைய ஆதரவாளர் வீட்டுல கட்டுக்கட்டா பணம்லாம் ஆமா. பறிமுதல் பண்ணாங்க. அவருடைய ஆதரவாளர் சத்தியமூர்த்தி தான் பேர். அவர் வீட்டில் கிட்டத்தட்ட 1,50 கோடி 2 கோடி ரூபா பிடிச்சிருக்காங்க. நைட்டு போனால் இன்னும் கூடுதலாக பிடிச்சிடலாம். ம். அங்கே இருக்கிற திமுக காரங்களே சொல்கிறாங்க. நைட்டு மாட்டியிருந்தா அவ்வளோதான். இது எப்படி இது ஆளுங்கட்சி வேட்பாளர்? இதெல்லாம் வந்து ஒரு மாற்றம். நீங்கள் தேர்தல் நெருங்க நெருங்க அதிகாரிகள்கிட்ட ஒரு மாற்றம் வரும். அதிகாரிகள்கிட்ட வர்ற மாற்றத்தை வச்சு நம்ம அந்த சூழ்நிலை வானிலை புரிஞ்சிக்கலாம். அந்த மாதிரி அது ஒன்று நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல சேனலுடைய ரிப்போர்ட்டருக்கெல்லாம் பணம் கொடுத்ததா அந்த பட்டியலில் இருக்குது. ஓ. அந்த வேட்பாளருடைய இதில் 3 லட்ச ரூபா ஒரு பிரபல சேனலுடைய செக்ரட்டரியேட் ரிப்போர்ட்டர் ஒருத்தருக்கு கொடுத்ததா பேர் இருக்குது. இடதுசாரி கட்சிகளுக்கு அமௌண்ட் கொடுத்ததா அதில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அரப்பூர் ஜெயராமன் கூட ரொம்ப வேதனை தெரிவிச்சிருந்தார். இப்படி ஒரு கொடூரமான தேர்தலை பார்த்தது இல்ல ஆமாம். ஜெயராமன். அவங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் வந்து கூட 1000 ரூபா தொகுதி கொடுக்குறாங்க கீழ்வேலூர்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் நான் போட்டிருந்தேன். அந்த கூடன்ற வார்த்தை இருக்குல்ல, இதுதான் இவ்வளவு நாளாக அந்த தியாக தலைவர்கள் வாங்கி வச்ச பேர். அதை கூட ரொம்ப ஈஸியாக இன்னைக்கு காலி பண்ணிட்டீங்க, பார்த்துக்குங்க. அவ்வளோதான். எப்படி வெஸ்ட் பெங்காலில் ஆட்சியில் 35 வருஷம் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு 4வது இடத்துக்கு கூட நிற்காம சில அதாவது சிங்கிள் டிஜிட்டில் போகிற நிலைமையோ அந்த மாதிரி இங்கேயும் வந்துடும். இப்போ கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்குது. இந்த தஞ்சாவூர் இப்பயே 10 தொகுதியில் நின்றுருக்காங்க மொத்தமாக. மொத்தமாக 10 தொகுதி. தஞ்சாவூர் இந்த சைடு பெல்ட்டில் கொஞ்சம் இருக்குது. கன்னியாகுமரி கொஞ்சம் தொத்திக்கிட்டு இருக்குது அந்த தேசிய பார்வையோட. ஏன்னா அங்கே காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட், இடதுசாரிகள் இப்படி தான். அதனால் ஓட்டிக்கிட்டு இருக்குது. அதுவும் கூட்டணி கட்சிகளோடு சேரும் பொழுது இல்லாட்டி அதுவும் இல்லைன்றது தான். இப்போ இவர்களும் இந்த தேர்தல் பாதை இந்த பாதைக்கு போயிட்டாங்க. ஒரு காலத்தில் வலதுசாரி இடதுசாரிகள்லேயே அதிதீவிர இடதுசாரிகள் இந்த எம்எல் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து தேர்தல் பாதை திருடர் பாதை இந்த மாதிரிலாம் போகிறாங்க இவங்களாம் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விமர்சனம் பண்ணுவாங்க. அப்போல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் என்ன சொல்லுவாங்கன்னா, தேர்தல் நடைமுறை ஜனநாயக நாடு இந்தியா, தேர்தல் நடைமுறை தான் ஆட்சி மாற்றம்ன்றது. இந்த நடைமுறை இருக்கிற வரைக்கும் இதை நம்ம பயன்படுத்தணும். இதில் நம்ம ஆட்சி மாற்றத்தை ஒரு நல்ல அரசை கொண்டு வரதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ பண்ணணும். அதனால் அவர்களுடைய பார்வை தப்பு. அவர்கள் வந்து ஆயுத பாதையை எடுக்கிறாங்க, அது மக்கள் வெறுத்துருவாங்க அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட அதுவும் நடந்தது. இன்றைக்கி கிட்டத்தட்ட மாவோயிஸ்ட்டுகள்லேருந்து எல்லாருமே கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து 90% வரைக்கும் இது பண்ணிட்டாங்க. அது 2 காரணம். ஒன்று, அவர்களுக்குள்ளேயே பல குழுக்களாக நீங்கள் அந்த ஒரு நிலையான கொள்கைன்னா ஆளாளுக்கு இதாகிடுவாங்க. அப்படியே ஸ்ப்ளிட் ஆகி ஒன்று. 2வது, அரசுகள் எடுத்த நடவடிக்கை. 3வது, மக்கள்கிட்ட வரவேற்பு இல்லை. நீங்கள் ஆயுதம் தூக்குனீங்கன்னா உங்களை மக்கள் ஒதுங்கி நின்று தான் வேடிக்கை பார்ப்பாங்க. நல்லது செஞ்சால் வரவேற்பாங்க, ஆனால் ஒதுங்கி நின்று தான் வேடிக்கை பார்ப்பாங்க. அப்போ அந்த போயிடுச்சு. ஆனால் அவர்கள் சொன்ன தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொன்னது, இவர்கள் பார்த்தா இவர்களும் அந்த திருடர் பாதைக்குள்ளே போயிட்டாங்க. அதுதான் ஒரு வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்குது. இன்னைக்கு அது கம்யூனிஸ்டுடைய நிலவு கூட அந்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, போன தேர்தலில் 25 கோடி 2 பேரும் சேர்ந்து வாங்கினது. மார்க்சிஸ்ட் கட்சி பெரிய கட்சி, சிபிஐ விட, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட. ஆனால் அவங்களுக்கு பாவம் 10 கோடி தான். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களோட ஒரு சின்ன கட்சி தான். ஆனால் பார்த்துங்க, செம்ம போங்கு அவங்களுக்கு 15 கோடி. இதுலேயும் ஒரு போங்கு நடந்துக்குது பாருங்கள். அந்த மாதிரி 25 கோடின்றது பெரிய அளவில் பேரை கெடுத்துக்கிட்டாங்க. இந்த தடவையும் வாங்காமல் இருந்திருப்பாங்களா? ஒரு தடவை போச்சு. எல்லாம் சொல்வதெல்லாம் உண்மை கதை தான். சார், என்னையும் பக்கத்து வீட்டுக்காரையும் சேர்த்து வச்சு பேசிக்கினே இருந்தாங்க சார். பொறுத்து பார்த்தோம், கட்சியில் நாங்கள் தொடர்பாயிட்டோம் அப்படின்னு அதில் வர்ற பெண்கள் பெரும்பாலாக தான் சொல்லுவாங்க. ஏம்மா, இது சேர்த்து வச்சு பேசிட்டா நீங்கள் அதை இப்போ ஒன்றும் பண்ணுவீங்களா? நியாயமா இதுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஆகிடுச்சு உங்கள் கதை. நாங்கள் வாங்கிட்டோம் சார், ஒரு தடவை வாங்கிட்டோம், அவ்வளோதான். ஒரு தடவை இறங்கியாச்சு, முடிஞ்சிச்சு. லைட்டாக நினைச்சேன் அவ்வளோதான். இனிமேல் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு தோழர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், சொல்கிறேன், என்ன இந்த தடவை கேஷாக வாங்கிட்டாங்க போல் அப்படின்னு தகவல் பரவுது அப்படின்னு. என்ன தோழர் பண்ணுறது? ஆனால் தேர்தலுக்கு தனியாக கொடுத்துருவாங்கல்ல தோழர் அப்படின்றாரு அவர். அது தனியாக கொடுத்துருவாங்கல்ல தோழர்ன்றாரு. ஆமாம், இருக்குங்க. திமுக அவங்க வந்து பெரும்பாலும் கூட்டணி கட்சிகளுக்கு செலவு பண்ணுவாங்க. திமுக அதிமுக அந்த மாதிரி பெரும்பாலும் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போ இது வந்து தோழர் அப்படின்றாரு. வாங்கினவங்க தான் கேட்கணும். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களுக்கு பல்வேறு விஷயங்களை ரொம்ப தெளிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி.